ட்விஸ்ட் வைத்த ஈரான், அதிர்ச்சியில் அமெரிக்கா இஸ்ரேல், அணு ஆயுத நாடு ஆகுதா ஈரான், இன்று இரவு நடக்கப் போவது என்ன? இதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்ஜே தமிழ்நாடு செய்திகள் அண்ட் நான் உங்கள் எஸ்ஜே. ஃப்ரெண்ட்ஸ், கிட்டத்தட்ட அமெரிக்காவோட 5க்கும் மேற்பட்ட விமானம் தாங்கிய கப்பல் ஈரானை சுற்றி வளைச்சி அரபிக்கடலில் வந்துக்கிட்டு நிற்கி. அப்போ எந்த நேரத்தில் ஒரு தாக்குதல் நடத்தலாம், எல்லாமே தயாரான நிலையில் தான் இருக்குது. இப்போ இது நடக்கிறதுக்கு என்ன காரணம், ஃபஸ்ட்டு நம்ம அதை பார்க்கலாம். அதாவது அமெரிக்கா ஒரு ட்ரம்ப் ட்வீட் போட்டதில் நீங்கள் அங்கே போராடுற மக்கள் இருக்கிற எல்லாத்தையுமே கையகப்படுத்துங்க, அரசு அலுவலகங்கள் மற்ற மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் கையகப்படுத்துங்க, நாங்கள் பின்னால் இருக்கோம் அப்படின்னாப்புல சொல்லி 24 மணி நேரம் ஆகலை. எப்படி சொல்லிட்டாப்புல, நாங்கள் சொன்னபடி இத்தனை 300 பேர்த்த தூக்கில் போட மாட்டேன்னு சொல்லியிருக்காப்புல, அந்த உத்தரவு வந்துருக்காப்புல. அதனால் நாங்கள் இப்போ ஈரானை தாக்குறதுக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு ட்ரம்ப். இந்த டைமில் என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னா, அந்த போராட்ட குழுவில் இருக்க ஏகப்பட்ட பேர், கிட்டத்தட்ட 5000க்கு மேற்பட்ட பேர் கொல்லப்பட்டிருக்காத சொல்கிறாங்க. அதில் கிட்டத்தட்ட 1000-2000 பேர் இந்த போராட்ட குழுவில் முக்கியமான மொசாது மற்றும் அமெரிக்க கைக்கூலிகள் அப்படின்னு ஈரான் சொல்கிறாங்க. தீவிரவாதிகள், அந்த நாட்டு தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த நிலைமையில் ஒட்டு மொத்தமாக ஈரான் அடக்கிட்டாங்க. அந்த போராட்டத்தையே கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டாங்க. கண்ட்ரோல் கொண்டு இந்த பிடிச்சவங்க எல்லாத்தையும் தூக்கிட்டாங்க. இந்த யாரெல்லாம் இந்த கைக்கூலியை வேலை பார்த்தவங்க கிட்டத்தட்ட 90-95% ஆட்காரை ஆளை தூக்கிட்டாங்க. இவங்க எல்லாம் நம்ம கதற ஆரம்பிச்சிட்டான். அமெரிக்காவை நம்பி நம்ம செஞ்சோமே இப்படி ஆகி போச்சே, என்ன செய்ய அப்படிங்கிற நிலமையில போய் அவன் உயிர் போக போகுது. அப்போது இதுலேருந்தும் ஒன்று, இந்த பிரச்சனை ஒன்று. ரெண்டாவது பிரச்சனை, அமெரிக்காவில் ஒரு மாகாணம் கிட்டத்தட்ட எரியுது. அந்த போராட்டத்தில் பயங்கரமான போராட்டம், கண்ட்ரோல் பண்ண முடியலை. அங்கே ஏகப்பட்ட வீடியோஸ் நம்மளால் இங்கே ப்ளே பண்ண முடியலை. அந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அங்கே இராணுவ வாகனமே அந்த கூட்டத்துக்குள்ளே இடிச்சு தள்ளுற மாதிரிலாம் வீடியோஸ்லாம் நமக்கு ட்விட்டரில் வந்துட்டுருக்கு. ஓகே, அப்போ அங்கே அவ்வளோ பெரிய போராட்டம் நடந்துகிட்ருக்கு. அங்கே கிட்டத்தட்ட 12,000க்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டதாக சொல்கிறாப்புல. இந்த ஈரானில் எவ்வளோ வந்துருக்குங்க, இப்போவுமே அன்அஃபிஷியலாக சொல்கிறது 5000 பேர் தான். அங்கே 12,000 பேர் அங்கே. அப்போ எவ்வளோ பேர் எங்கே கொல்லப்பட்டிருக்காங்கிறத பாருங்கள். ஆனால் அமெரிக்கா செய்கிறது சரி, ஈரான் செய்கிறது டெவில் அப்படின்னா எவ்வளோ பெரிய ஒரு பாகுபாடான நிலைப்பாடு அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் நம்ம. சரி, அப்போ இந்த பிரச்சனையும் சரி, இந்த ஈரான் மக்களை ஏற்றி விட்டுட்டு அவனை மாட்டிட்டு இதை டைவர்ட் பண்ணுறதுக்காக தான் கிட்டத்தட்ட இவ்வளவு கொண்டு இந்த படைக்கப்பலை கொண்டு நிறுத்தியிருக்காங்க. எந்த நேரத்திலும் தாக்குதல் நடத்தலாம். சரி, என்ன பண்ண போகிற, தாக்குதல் நடத்த போறியா, நடத்தி என்ன பண்ண முடியும்? ஜூலை மாதம் நீங்கள் ஃபிர்தோஸு, இஸ்தகான், லுடான்ஸுங்கிற 3 அணுமின் நிலையத்தை தாக்குதல் நடத்துனீங்க. என்ன நடந்துச்சு? ஒன்றுமே இல்லை. கிட்டத்தட்ட 3000 கோடி ரூபாய் செலவு பண்ணுது. 3000 கோடி ரூபாய் செலவு பண்ணி நீங்கள் தாக்குதல் நடத்தின தாக்குதலில் என்ன நடந்துச்சு? ஈரான் முடிச்சா அப்படின்னா இல்லை. இப்போ நீங்கள் பார்க்கலாம். இந்த ட்வீட் அப்படிங்கிறது இதில் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டோன்னா, ஈரான் மிலிட்ரி போட்டிருக்காங்க. ஈரான் மிலிட்ரியில் போட்டிருக்காங்க. இன்றைக்கி நைட்டு நடக்க போகிறதுங்கிறது மிக முக்கியமானது. இந்த சோதனை வெற்றிகரமாக அமைய வேண்டிக்கோங்கிற அளவுக்கு ட்வீட்டை போட்டுவிட்ருக்காங்க. அப்போ ஈரான் எல்லாம் தயாரெடுத்துட்டாங்க. நீங்கள் அடித்த அப்படின்னு சொன்னேன்னா அவன் அணு ஆயுத நாடாக அவன் அறிவிச்சிடும். இப்போ கையில் என்ன செய்ய போகிறாங்க? அமெரிக்கா அடிக்கலை, இவங்க நவுண்டுட்டாங்கன்னா அமைதியாக இருக்கிறாப்புல ஈரான். இல்லைன்னா ஈரான் என்ன செய்ய போகிறாங்கன்னா, தான் ஒரு அணு ஆயுத நாடு, அணு ஆயுத குண்ட நாடு அப்படிங்கிறத அறிவிக்க போகிறாப்புல. இதுக்கு பேக்கில் நிற்கிற என்ன அப்படின்னா, ஏற்கனவே கிட்டத்தட்ட 12 குண்டுகளுக்கு அணுகுண்டு செய்கிறதுக்குள்ள 400 கிலோ எடையுள்ள யுரேனியம் பியூரிஃபை செய்யப்பட்ட யுரேனியம் ஈரான் கையில் இருக்குது.
அது ஈரான் கையில் இருக்குது. எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டோன்னா ரஷ்யாவோட அணுமின் நிலையம் இருக்குது ஈரானில். அந்த அணுமின் நிலையத்தில் தான் இது வந்து சேஃபாக வச்சுருக்காப்புல. அங்கே தொட முடியாது. அங்கே கிட்டத்தட்ட 200க்கு மேற்பட்ட ரஷ்ய விஞ்ஞானிகள் ஒர்க் பண்ணியிருக்காப்புல. அங்கே தொட்டானா ரஷ்யாவோட அணு ஆயுத கப்பல் நேரடிங்க வந்துடும், போருக்கு வந்துடுவாப்புல. வேறு ஒரு ஆப்ஷனுமே கிடையாது. ஏன்னா ரஷ்யா மக்களை தொட்டாங்க. அதனால தான் வந்துக்கிட்டு இந்த 3 அணுமின் நிலையத்தில் போட்ட இதில் ரஷ்யாவோட 2 அணுமின் நிலையம் ஈரானில் இருக்குது. அந்த 2 அணுமின் நிலையத்து மேலே கையே வைக்கலை. அவன் அக்ரிமெண்ட் போட்டிருக்கபடி வந்துக்கிட்டு அந்த அணுமின் நிலையம் வந்துட்டு பவர் சப்ளைக்காக தான். ஆனால் உள்ளே வந்துக்கிட்டு என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படிங்கிற ஈரானுக்கும் தெரியும், ரஷ்யாவுக்கும் தெரியும். ஏன் அது அமெரிக்காவுக்கு இஸ்ரேலுக்கே தெரியும். ஆனால் தொட மாட்டாங்கள. தொட்டானா அது நடக்கிற டைவர்ஷனே வேறு. ரஷ்ய மக்களை தொட்டுட்டான், ரஷ்யாவோட விஞ்ஞானியை கொண்டுட்டான் அப்படின்ட்டான்னா அதுக்கப்புறம் திரும்பி பார்க்குறது வந்துட்டு ரஷ்யா வந்துட்டு மொத்தமாக இஸ்ரேலையும் கால் பண்ணிட்டு போயிடுவான். இங்கே அமெரிக்கா மேலே முடிச்சு சோழனை முடிச்சுட்டு போயிடுவாங்க. அப்போ இந்த பிரச்சனை இருக்கிறதுனால தான் வந்துட்டு ரஷ்யாவில் இல்லை. இந்த சான்ஸை கரெக்டாக பயன்படுத்துகிற ஈரான் நீட்டாக ஒரு ஷாக்கு கொடுத்து விட்ருக்காப்புல. இன்றைக்கி நைட்டுக்கு என்ன நடக்க போகிறது அணு ஆயுத சோதனை அப்படிங்கிறது தான் வந்துக்கிட்டு ஒட்டுமொத்த உலகமே வந்து திரும்பி பார்த்துட்ருக்கு. இங்கே ட்விட்டரில் வந்துக்கிட்டு எக்ஸில் வந்துக்கிட்டு பதிவு போட்டு விட்ருக்காப்புல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத. நிச்சயமாக அப்படி ஒரு நிலைமை நடந்துச்சுன்னா அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் மிகப்பெரிய அடி. நீ என்ன பண்ணாலும் சரி, அவன் கையில் வந்து அணு ஆயுத நாடு அப்படின்ட்டான்னா ஒட்டு மொத்தமாக எல்லாருமே இந்த இதுக்கு வந்துக்கிட்டு ஈரான் மேலே வந்துக்கிட்டு தாக்குதல் நடத்துறதுக்கு சப்போர்ட் பண்ணி இருக்கிறது யாரெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்கன்னா ஜோர்டானும் யூஏயும் இஸ்ரேலை மட்டும்தான் சப்போர்ட் பண்ணியிருக்காப்புல. மற்ற எந்த அரபு நாடும் வந்துக்கிட்டு இதுக்கு வந்துக்கிட்டு சப்போர்ட் பண்ணல. ஜோர்டானும் யூஏயும் எப்படி காலி பண்ணிடுறாப்புல ஈரான். அதுக்கு அடி எப்படினாலும் ஒரு பின்னால் ஒரு அடி இருக்கும். சவுதி வந்துக்கிட்டு தடுத்து நிறுத்திட்டு இருக்காப்புல. சவுதி கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காப்புல. அதை மீறி இஸ்ரேலுக்காக வந்துக்கிட்டு ஒரு மண்டத்தரமான முட்டாள்தனமான ஒரு முடிவை வந்துக்கிட்டு டொனால்ட் ட்ரம்ப் எடுத்துட்டாப்புனா இது டொனால்ட் ட்ரம்புக்கு அமெரிக்காவுக்குள்ள மிகப்பெரிய அழிவாக தான் இருக்கும். ஏன்னா ஈரான் வந்துக்கிட்டு ஈரானோட மீடியாஸ் வந்துட்டு வெளியிட்ருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில வீடியோஸ் போட்டு விட்ற முடிஞ்சுன்னா வந்துக்கிட்டு அப்லோட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்குது. ஏவுகணை எல்லாம் வந்துக்கிட்டு ரெடியாக இருக்குது. அந்த ரொம்ப தெளிவாக இருக்காப்புல. எப்போனாலும் அடிக்கலாம் அப்படிங்கிற லெவலில் ரெடியாக இருக்காப்புல. ஓகே, பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத. மற்றொரு நல்லொரு வீடியோ உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் எஸ்ஜே.